ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம் நேரடிய செய்திக்கு நேராக கடந்து போகலாம். நீதிமொழிகளின் புத்தகத்துல 29ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். என்ன அழகான வார்த்தை பாருங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்பாக உங்களுக்கு அந்த விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். எல்ஷடாய் என்கிற பரிசுத்த நாமம் உள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். தம்முடைய வாயின் வார்த்தையினால சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. வானங்களும் பூமியும் சமுத்திரங்களும் நீரூற்றுகளும் மச்சங்களும் பறவைகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் ஜீவ ஜந்துக்கள் எல்லாமே வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட எல்ஷடா என்கிற பரிசுத்த நாமம் உள்ள தேவன் அவர். அந்த உன்னதமான தேவன் நம்மையும் படைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் கூட அவர் உருவாக்கி இருக்கிறார். கண்ணுக்கு புலப்படாத உயிர்களை கூட அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த அந்த உன்னதமான தேவன் நம்ம மேலே சொன்னது போல, நாம் எந்தெந்த நோக்கத்துக்கு இவைகள் உருவாக்கப்பட்டதோ அவைகள் அந்தந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. எதெல்லாம் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ, குறிப்பாக சூரியனை உண்டாக்கினார். எதற்கு உண்டாக்கினார்? வெளிச்சம் கொடுப்பதற்கு. அது வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கா? இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சந்திரனை உண்டாக்கினார் நாட்களை கணக்கிடுவதற்காக. அது தன் வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. காற்றை உண்டாக்கினார், மலைகளை உண்டாக்கினார், மரங்களை உண்டாக்கினார், மச்சங்களை உண்டாக்கினார், சமுத்திரங்களை உண்டாக்கினார். இதெல்லாம் அதோட வேலை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கு. எதுவுமே இன்னும் தடைபடலை, அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் மனுஷனை எந்த நோக்கத்துக்கு உண்டாக்கினார்னா, தம்மை ஆராதிக்கிறது. அதான் மெயின் பர்பஸ். பிரைஸ் அண்ட் வர்ஷிப், துதிக்கவும் ஆராதிக்கவும் தான் மனுஷனை ஏற்படுத்தினார். ஆனா ஏதேன் தோட்டத்துல அந்த மண்ணை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தாருன்னு சொல்லியிருக்கு. ஆனா ஆராதனையின் தூதன் விழுந்து போனதுனால அந்த இடத்துக்கு உருவாக்கப்பட்டவர்கள் தான் மனிதர்கள் என்பது எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து பிறகு ஒரு நாள் நாம் பார்க்கலாம். ஒருவேளை தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக எது செயல்பட்டாலும் அதை அழித்து விடுவார். அவர் திட்டத்துக்கு யாரெல்லாம் எதிராக செயல்படுறாங்களோ அவங்களையும் அழிச்சிருவார். அவர் வச்சுக்க மாட்டார். அதனாலதான் பொல்லாத பிசாசானவனை என் முன்னால நிக்காத போடான்னு சொல்லி தள்ளி விட்டார். அவன் கடவுளுக்கு விரோதமாக யோசித்தபடினாலே ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறது போல வாசிக்க வேண்டாம். அந்த பொல்லாத பிசாசானவன் அவன் வானத்திலிருந்து கீழே விழுந்தான். அவனுடைய எண்ணம் என்னன்னு சொன்னா, நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன், அதற்கு மேலாக நான் இருப்பேன் சொல்லி அவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் தன் இருதயத்தில் நினைத்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால கர்த்தர் அவனை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டார். அவருக்கு முன்னால அவர் திட்டத்தை நிறைவேற்ற ஒத்து வரலையா, தள்ளி விட்டுருவார். அவ்வளவுதான், கவிழ்த்து போட்டுருவார். ஏற்கனவே நான் சொன்னது போல என்னென்ன காரியமெல்லாம் உருவாக்கப்பட்ட ஜீவ ஜந்துக்கள் எல்லாமே அந்த நோக்கத்தை இந்த நாள் வரையில நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. சூரியன் வெளிச்சத்தை தருகிறது, சந்திரனும் கால கணக்கீட்டுகளுக்காக படைக்கப்பட்டது, நட்சத்திரங்களும் காலங்களை அறிவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த நாள் வரையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த திட்டத்திற்கு விரோதமாக அல்லது தேவனுடைய நோக்கத்துக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் அவர்களை தீங்கில கவிழ்த்து போடுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு முன்பாக ஒரு சப்டைட்டில் ஒன்று நம்ம பார்த்துருவோம். இந்த உலகத்துல அவர் எல்லா ஜந்துக்களையும் ஜீவனையும் அவர் உண்டாக்கினதற்கு பிற்பாடு மனுஷனை உண்டாக்கினார். எல்லாம் உண்டாக்கினதற்கு பிற்பாடு தான் மனுஷனை உண்டாக்கினார். ஏன் தெரியுங்களா? தான் உருவாக்க போகிற மனுஷனுக்கு இந்த பூமியில எந்த குறைவும் வரக்கூடாது,
அவன் மனுஷன் இங்க வந்து நின்னதுக்கு அப்புறம் எனக்கு இது இல்லைன்னு சொல்லக்கூடாது, இது எங்கேன்னு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுக்காக எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்து விட்டார். எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டு கடைசியா மனுஷனை உண்டாக்குனார். எப்பா உனக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன், இனி உன் வேலை, நீ ஆளுகை செய், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார்னு சொல்லி இருக்கு. அப்படின்னு என்னவா, எல்லாம் ஏற்படுத்திட்டேன், உங்க வேலை என்னது, ஆண்டு கொள்ளுங்கள், அது ஆளுகை செய்யுங்க, கட்டி காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் தாம் உருவாக்கப்பட்ட மனுஷன்ல ஆதாம் எப்படி விழுந்தான் என்பது உங்களுக்கு தெரியும். பொல்லாத பிசாசானுடைய தந்திரத்தினால, வஞ்சகத்தினால, அவன் பிசாசனுடைய தந்திரத்தினால வஞ்சிக்கப்பட்டு தன்னுடைய நிலையை இழந்து போனான். ஏவாள் கனியை புசித்தால் ஆதாமுக்கும் கொடுத்தான். அந்த 2 பேரும் அதுக்கப்புறமா தள்ளப்பட்டார்கள். அது தள்ளிட்டார், அவ்வளவுதான். அவர் திட்டத்துக்கு ஒத்து வரலையா, நோக்கத்தை நிறைவேற்றலையா, தள்ளி விட்டுருவார், அவ்வளவுதான். இனி உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்றவர். தோட்டத்துக்கு போகிற வழியை காவல் பண்ணும்படிக்கு கேருபின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனிமேல் தோட்டத்துக்குள்ளே வந்துடக்கூடாது, அப்படியே ஓடி போயிரு. பாருங்க, அந்த உன்னதமான தேவன் அதுக்கு பிற்பாடு ஜனங்களை பெருக வைக்கிறார். ஏற்கனவே இவனுக்கு அதிகாரம் கொடுத்துட்டமே, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி சொல்லிட்டமே அப்படின்ட்டு அப்புறம் ஜனக்கூட்டத்தை பழுக வைத்து பெருக வைத்து ஜனக்கூட்டங்களை உண்டு பண்ணுகிறார். இந்த எல்லா ஜனங்களும் அவருடைய பார்வைக்கு முன்பாக தீமையானதை தான் செய்தாங்க. அவருக்கு ஏத்துக்கிற மாதிரி யாரும் செய்யவே இல்லை. அதனாலதான் முதல் சந்ததியை, நோவா காலம் வரைக்கும் இருக்கிற சந்ததியை தண்ணீரினாலே அழித்து போட்டார். சங்காரம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ சங்காரம், எல்லாத்தையுமே அழிச்சிட்டார். அப்புறம் ஒரு புது சந்ததியை ஏற்படுத்துகிறார். நோவாவினுடைய சந்ததிகள்ல ஷேம், காம், யாபேத் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வழியாக சந்ததிகளை பூமியிலே ஏற்படுத்தினார். அப்பவும் கூட நிறைய பேர் அவருடைய திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் ஒத்து போறது மாதிரி தெரியல. நிறைய பேர் வழி விலகி போயிட்டாங்க. ஆகினால் ஒரு தீர்மானம் எடுத்தார், எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்துவேன். நீங்க எப்படியோ போயிட்டு போங்க, எனக்குன்னு ஒரு ஜனத்தை நான் ஏற்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அதை நினைத்தவராய் ஆபிரகாமை கர்த்தர் முதலாவது தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாமின் வழியாக அவன் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் வழியாக யாக்கோபு, யாக்கோபின் வழியாக 12 கோத்திர தலைவர்களை உண்டு பண்ணி இஸ்ரவேல் என்கிற ஒரு ஜனத்தை தனக்கென்று அவர் ஏற்படுத்தினார். அப்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த ஜனங்களின் மீது மற்ற எல்லா மக்களையும் விட, மற்ற எல்லா ஜனங்களையும் விட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். தம்முடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தார். அவர் என்ன நினைக்கிறாரோ தம் ஜனங்களின் மீது அதை நிறைவேற்றி கொண்டே இருந்தார். ஏன்னா தனக்கென்று அவர் ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஜனமா இருந்தபடினால அவங்களுக்கு ஒரு குறைவும் வரக்கூடாது என்று நினைத்து சகலவற்றையும் அவர்களுக்கு செய்து கொடுத்து வந்தார். ஆனால் ஜனங்களோ, இஸ்ரவேல் ஜனங்களோ என்ன பண்ணாங்க, அவர்களும் வழி விலகி போனார்கள். எகிப்துக்கு போறாங்க. அங்கே கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்திற்கு பிற்பாடு அப்பயாவது அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அங்கிருந்து மோசே, ஆரோன் என்பவர்கள் மூலமாக அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வருகிறார். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ப்ராமிஸ் லேண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கானான் தேசத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு போகும்படியாக அவர் விரும்பி மோசையும் ஆரோனையும் அங்க அனுப்புகிறார். இப்ப பார்வோன்ட்ட போறாங்க. பார்வோன்ட்ட போய் சொல்றாங்க. பார்வோன்ட்ட பேசும்போது, நாங்க உன்னதமான தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய சொந்த ஜனங்களை அவரை ஆராதிக்கும்படியாக நீ அனுப்பிவிடு என்று சொன்னார்கள். பார்வன் சிரிக்கிறான், நான் அவங்களை அனுப்பணுமா, வேற வேலை இல்லை அப்படின்ட்டு. அவங்க அடிமையா வந்தவங்க, அடிமையானுக்கு வேலை தான் பார்க்கணும், இங்கெல்லாம் அனுப்ப முடியாது அவங்கள அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா சொன்னான். கர்த்தருடைய வார்த்தையில வாசிக்கும் போது கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். ரொம்ப கடினப்படுத்திட்டார். நாளை விடவே முடியாது அவனை. ஒரு தரா 2 பேரா 1000 பேரா 10,000 பேரா லட்சக்கணக்கான பேர். நான் எப்படி எங்களுக்கு அடிமை வேலை பார்த்துட்டு இருக்கேன், நாங்களும் ஒரு வேலையும் செய்ய மாட்டான், அவங்க தான் எனக்கு வேலை செய்யணும். அப்படி பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தி வைத்திருந்தார். உங்களுக்கு தெரியும், அந்த 10 வாதைகள் உங்களுக்கு தெரியும். அந்த 10 வாதைகள்ல யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால 5ஆம் அதிகாரத்துல 1, 2 மட்டும் வாசிங்க. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை.
பின்பு ம். மோசேயும் ஆரோனும் ம். பார்வோனிடத்தில் போய் ம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ம். வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி ம். என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். ம். அதற்கு பார்வோன், ம். நான் இஸ்ரவேலை போகவிட ம். கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? ம். நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். பாருங்க, நான் சொன்னது போல நான் அவனும் போக விட மாட்டேன். அது யாரு? கர்த்தருங்க இல்லையா? அது யாரு? எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது, நான் போக விட முடியாது அப்படின்ட்டான். அப்போ உடனே கர்த்தர் மோசேட்ட ஆரோன்ட்ட பேசுறாரு. 7ஆம் அதிகாரம் வந்துருங்க. 7ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி, யார் கடினப்படுத்தினது? கர்த்தர் கர்த்தர் தான் கடினப்படுத்துறாரு. பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தி, எகிப்து தேசத்தில் ம், என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். ம், பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ம், ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக ம். நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் ம். என் ஜனங்களுமாகிய ம். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ம். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி ம். இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது ம். நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். இப்போ இந்த எகிப்துல இருந்து உன்னை விட மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, நான் அந்த இடத்துல மிகப்பெரிய வாதைகளை நான் ஏற்படுத்துவேன், அவங்கள தண்டிப்பேன். மகா தீவிரமாய் அவங்களை தண்டிக்கும் போது, அங்கிருந்து என் ஜனமாக இஸ்ரவேலை புறப்பட பண்ணும்போது அன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு அப்படிங்கிறாரு. அன்றைக்கு நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். பார்வோன் சொன்னான்ல, அது யாரு? கர்த்தர் யாரு? நான்லாம் விட முடியாது அப்படி சொன்னான்ல, அன்னைக்கு தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதல் முறை யாத்திராகம 7ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல வாசிக்க வேண்டாம். அங்கே அந்த எகிப்தினுடைய நைல் நதியினுடைய தண்ணீரானது ரத்தமாக மாறினது. அது மட்டும் இல்ல, எங்கெங்கெல்லாம் தண்ணி இருந்துச்சோ அதெல்லாம் ரத்தமா மாறிடுச்சு. ரத்தமான உடனே அந்த தண்ணீரில் இருந்த மீன்களும் சகல உயிரினங்களும் செத்து கெட்டு நாறி போனது. அந்த நாற்றம் ஒரு வாரம் வரையில அப்படியே இருந்துச்சு. 7 நாள் அளவும் அப்படியே இருந்துச்சு. அப்போவாவது இந்த பார்வோன் அனுப்பிச்சிருவானான்னு பார்த்தாரு. அப்போ கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். நான் போக விட மாட்டேன்னா. அதுக்கு பிறகு 8ஆம் அதிகாரத்துல 3, 4 ஆகிய வசனங்கள்ல வாசிக்கும் போது அங்கே தவளைகளை திரளாய் பிறப்பிக்க பண்ணினார். தண்ணீர்ல தவளைகளை பிறப்பிக்க பண்ணார். அந்த வசனம் பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா 6 மட்டும் வாசிங்களேன். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. எகிப்து தேசத்தையே மூடிக்கொண்டது. பாருங்க, இப்ப பூரா தவளையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவன் வீட்டுல, சமையல் கட்டுல, படுக்கையில, எல்லா இடத்துலயும் தவளை. போகல. ஐயோ இப்படி எல்லாம் இருக்குது, என்னடாப்பா பேசாம போக விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பார்வோன் நான் போக விட மாட்டேன் அப்படின்ட்டான். அடுத்து 8ஆம் அதிகாரத்துல 16, 17 வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி. இந்த பூமியில இருக்க புழுதி மேல அடி. அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போம் என்று சொன்னார். பேனு பூரா பேன்களாக பெருகி போகும். புழுதியில் அடிச்சா அந்த காத்துல பூரா பேன் ஆயிருச்சு. எல்லார் மேலயும் பேனு. எல்லா மிருகங்கள் மேலையும், மனுஷர்கள் மேலையும், எல்லா பயிர்கள் மேலையும் எல்லாத்துலயும் பேனு பெருகிருச்சு. தலையில இருக்கிற கொஞ்சம் பேனுக்கே தாங்க முடியல, போட்டு சொரிசரும் சொரிகிறாங்க. இங்க நாடே, தேசமே பேன்ல நிறைஞ்சு வச்சு. எப்படிப்பட்ட வாதை பாருங்க. பூரா சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பவாவது பார்வோன் போக விட்டானா? நான் போக விட மாட்டேன். இப்ப நான் முதல்ல சொன்ன வசனத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. நீதிமொழி 29:1, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். இது பார்வோனுக்கு தான் ஒத்து வரும். அடிக்கடி கடிந்து கொள்கிறார். திருப்பி 4ஆவதாக ஒரு வாதை அனுப்புகிறார். 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 8:24. அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும், மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோனுடைய வீட்டிலையும், அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும், எல்லா வீடுகளிலும், எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. பாருங்க, எங்க தேசம் எல்லாத்திலும் பெரிய பெரிய பல ஜாதி வண்டுகள். தண்ணிக்குள்ள ஒரு சின்ன வண்டு கடை நம்ம தண்ணி குடிப்போமா? இது எல்லாத்துலயுமே வண்டு நிறைஞ்சிருக்கு. வண்டா இருக்கு. தேசம் எங்கும் வண்டு நிறைஞ்சிருச்சு. பார்த்தாங்க, இது பெரிய வாதைடா, எப்பா அருவருப்பு தாங்க முடியலையே. அப்பவாது பார்வோன் போக விட்டானா? போக விடல. நான் போக விட மாட்டேன்.
ஐந்தாவதாக 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, கர்த்தருடைய கரம் ஆ. வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் ம். கழுதைகளின் மேலும் ம். ஒட்டகங்களின் மேலும் ம். ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். ஆ. மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். மகா கொடிதான ஒரு கொள்ளை நோய் உண்டாகும். எல்லா மிருகங்கள் மேலயும் அந்த நோய் உண்டாகும்னு சொல்றான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளுக்கு மட்டும் வராது, மத்த எல்லா ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் குதிரை எல்லாத்துக்குமே கொடிய கொள்ளை நோய் வந்து பூரா செத்து போச்சு. நீங்க அடுத்தடுத்து வாசிங்கனாக்க மிருகங்கள் எல்லாம் செத்து போச்சுன்னு போட்டிருக்கு அதுல. போதும். அடுத்து 6ஆவதாக ஒரு வாதை அனுப்புறார். அது 9ஆம் அதிகாரம் 9:10. அது ம். எகிப்து தேசம் மீதெங்கும் ம். தூசியாகி ம். எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும் என்றார். எரிபந்தமான கொப்புளங்கள், உடம்பு பூரா கொப்பலாம். திடீர்னு பார்த்தா பூரா உடம்பெல்லாம் கொப்பலாம். அப்ப உடம்பெல்லாம் கொப்பளம் ஆயிடுச்சுன்னா பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. அது சுரண்டவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. யார் மேல? எல்லா ஜனங்களின் மேலே. எகிப்து தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் தவிர மற்ற எல்லா ஜனங்கள் மேல எரிபந்தமான கொப்புளங்கள் வந்துருச்சு, எரியுது. அப்போவாவது விட்டா நான் பாருவேன்னு விடல, நான் போக விட மாட்டேன். அடுத்து 7ஆவதாக 18ஆம் வசனமும், எகிப்து தோன்றிய நாள் முதல் ம். இதுவரைக்கும் ம். அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை கல்லு மழை பெய்தான். 24ஆம் வசனம் வாசிங்க. 24. கல்மலையோட கலந்த அக்கினியும் கல்மழை மட்டும் இல்ல, கல்மழையோட கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதா இருந்தது. மிகவும் கொடிதா இருந்தது. கல்லு மழை பெஞ்சுன்னா நம்ம இதெல்லாம் தாங்குமா? தாங்காது. எந்த வீடும் தாங்காது, ஓடும் தாங்காது, எதுவுமே அங்க விவசாயம் எல்லாம் எதுவுமே இருக்காது, பூரா அழிஞ்சு போயிடும். வண்டி வாகனங்கள்ல இருந்து எல்லாமே அழிஞ்சு. கல்லு மழை பெஞ்சுன்னா எப்படி இருக்கும்? கல்மழை மட்டும் இல்ல, அதோட சேர்ந்து அக்கினியும் சேர்ந்து பெய்யுது. இது அதை விட பெரிய வாதை பாருங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே கூடிக்கிட்டே போகுது. அப்பவாவது பார்வோன் விட்டானா? விடல, நான் போக விட மாட்டேன்ட்டான். 8ஆவதாக 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீ என் சொல்லப்பட்டிருக்கு, ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாகில் ஆ. நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். வெட்டுக்கிளிகளை உன் எல்லைக்குள்ளே வரப்பண்ணுவேங்கிறான். வரப்பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. அங்க மோசே ஆரோன் மூலமா சொல்லிட்டாரு. உடனே வெட்டுக்கிளிகள் திரளாய் வந்தது. நீங்க அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கும் போது அது அவர்களுடைய பயிர்களை, அவர்களுடைய விளைச்சல்களை, தானியங்களை எல்லாத்தையும் பூரா ஒண்ணு விடாம அரிச்சிட்டு போயிருச்சு. வெட்டுக்கிளிகள் கூட்டமா வந்துச்சு. தேசம் முழுவதிலும் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அது அப்படியே கடிச்சு போட்டு முற்றிலுமாய் நாசம் பண்ணிருச்சு. அடுத்து சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அடுத்து இந்த பயிர்கள் கூட ஒண்ணும் இல்லை. விளைஞ்ச பயிரும் இல்லை, முளைச்சு வர்ற பயிரும் இல்லை, எல்லாத்தையும் பூரா வெட்டுக்கிளிகள் தின்னுபிடிச்சு. வெட்டுக்கிளிகளால் நிறைந்திருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பவாவது மனம் திரும்பிய விட்டானா பார்வோன்னு? விடல. மறுபடியும் ஒரு வாதை அனுப்புறாரு. அது 10ஆம் அதிகாரத்துல 21, 22. அப்பொழுது கர்த்தர் மோசேயை தடவி கொண்டிருக்கத்தான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாளைக்கு சூரியனே வரல. அது எப்படியா? தடவி திரியிற மாதிரி ஆயிருச்சான். ஒரு வெளிச்சமும் கிடையாது. 3 நாளும் தடவிக்கிட்டே திரியிறாங்க. எப்படி வாதை பாருங்க. இருக்க முடியுமா 3 நாள் வரைக்கும்? உங்களை ஒரு இருட்டு ரூம்ல விட்டா நீங்க இருக்க முடியுமா? திறங்கடான்னு முடிஞ்ச வரைக்கும் செவத்தாவது உடைக்க பார்ப்பான். அவன் 3 நாள் வரைக்கும் எங்கேயுமே தேசத்துல எங்கேயுமே வெளிச்சம் கிடையாது. இருள், காரிருள். தேசம் முழுவதும் காரிருள் மூடிருச்சு. இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? அடுத்து ஒரு மிகப்பெரிய வாதை வரப்போறதுக்கு அடையாளம் தான் காரிருள். அதனாலதான் வேதத்துல அநேக இடங்களை சொல்லியிருக்கு, ஒரு மிகப்பெரிய வாதை வருவதற்கு முன்பாக காரிருள் சூழ்ந்து கொள்ளும். எப்பெல்லாம் காரிருள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வேதத்துல இருக்கு. அதை இன்னொரு நாள் தியானிப்போம். இப்ப 10ஆவதாக கடைசி வாதை 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் 12ஆம் அதிகாரம் 29-30 சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் தலைச்சன் பிள்ளை சங்காரம். ஒரு குடும்பத்துல இருக்கிற முதல் பிறந்த பிள்ளை செத்து போகணும். அது பார்வோனுடைய வீட்டுல கிட்டத்தட்ட ராஜா அரமனையில இருந்து வேலை செய்கிறவன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய தலை பிள்ளைகளை கர்த்தர் அழிக்கும்படியான உத்தரவு வந்தது. 12ஆம் அதிகாரத்துல 29-30 வாசிங்க. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளைகள் வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்து முதற் பேரான அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்ற அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். பாருங்க, மனுஷன்ல மட்டும் இல்ல, மிருகங்களும் எது பிறந்துச்சு அதுவும் கூட அழிஞ்சு போச்சு. அப்பதான் பார்வோனுக்கு கொஞ்சம்
வேதனை வருது. ஏன்னா அவன் பிள்ளையும் செத்து போச்சு. அவனோட பிள்ளை இருந்தா அடுத்த வாரிசு, அடுத்த ராஜா வரக்கூடிய தகுதி உள்ள அந்த பையனும் செத்து போனான். அப்பதான் அவனுக்குள்ள ஒரு ஷாக் ஆகுது, ஆண்டவர் பெரியவர் போல இருக்கு. இவ்வளவெல்லாம் வாதைகளை பிரச்சனைகளை கொடுத்து நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லிட்டோம், போக வேண்டாம்னு மறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கவே இல்லை. ஜனங்களை கர்த்தர் துரிதப்படுத்தினார். பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதை தீவிரமாய் புசித்து நீங்க கிளம்புங்கன்ட்டார். கிளம்பிருங்க, இன்னைக்கே போய் கிளம்பிருங்கன்ட்டார். அப்ப உடனே அவங்க அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை பூசி, அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்கு மாத்திரம் தலைச்சன் பிள்ளை சங்காரம் வரல, மற்ற எல்லா வீடுகளிலும் தலைச்சன் பிள்ளை சங்காரம் இருந்துச்சு. அப்போ ஜனங்கள் எல்லாரும் எகிப்தை விட்டு அவள் புறப்பட்டு பயணமாய் போனார்கள் என்று விதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் பஸ்கா ஆட்டை அடித்து புசித்து தீவிரமாய் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. அடுத்து 8ஆம். ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, இப்ப ராஜாவுக்கே தெரியல, ஜனங்கள் எல்லாம் போயிட்டாங்களாமே அப்படின்னு 5ஆம் வசனத்துல சொல்றாரு. ஜனங்கள் எகிப்தை விட்டு ஓடி போய் விட்டார்கள் என்று ராஜாவுக்கு அறிவித்த போது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். இவன் என்ன செய்யறது இதுக்கு மேல? 10 தடவையும் அவனை வந்து வேதனைப்படுத்தியாச்சு, சங்காரங்கள் அனுப்பியாச்சு, அவன் வீட்டுல இருக்கிற முதல் பிள்ளை வரைக்கும் செத்து போச்சு. இப்ப கூட அவனுக்கு யோசனை வருது, ஐயோ நமக்கு வேலை செய்ய ஆள் இல்லாம விட்டுட்டோமே அப்படின்னு யோசிக்கிறான். அதனாலதான் நீதிமொழி 29:1 சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். இவன் நாசம் அடைய போறான். அதனாலதான் இந்த அதுக்கு முன்னால இந்த காரியங்கள் நடக்குது பாருங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. அத்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். இருதயத்தை, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். பாருங்க, எதுக்கு பின்தொடர்றான்? எப்படியாவது போய் திருப்பி அவங்கள குட்டி வந்து அடிமையா வச்சுக்கணும். இவ்வளவு பட்டும் திருந்தலையே, அப்ப திருப்பி போறேன், பின்னாலேயே போறேன். இவனும் அவனோட சேனைகளும் போறாங்க. பாருங்க, அதுல 2-3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 19ஆம் வசனம், சரி 16ஆம் வசனம் வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இவங்க சமுத்திரத்துக்கு போயிட்டாங்க. இப்ப சிவந்த சமுத்திரத்துக்கு போய் நிக்கிறாங்க. பின்னால பார்வோனுடைய சேனைகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. எதுக்கு? இவங்களை பிடிச்சு திருப்பி கொண்டு போய் அடிமையா வச்சுக்கிறதுக்கு பின்னால வந்துகிட்டு இருக்குது. முன்னால பார்த்தா செங்கடல் வந்துருச்சு. இப்ப இவங்களால செங்கடலை தாண்டி போக முடியல, பின்னால வர சேனைட்டு தப்ப முடியாதுன்னு சொல்லி ரொம்ப மன கலக்கத்துல இருக்கிறாங்க. அப்போ மோசேட்ட கர்த்தர் பேசுறாரு, உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து சிவந்த சமுத்திரத்தை அடி, அது மேல நீட்டு, அது உனக்கு வழி உண்டாக்குன்னு சொல்லும் போது கர்த்தர் அந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து விட்டார். ஜனங்கள் அதுல தப்பித்து போகும்படியாக அவர்கள் அதில் கடந்து போனார்கள். 19-20 வாசிங்க. அதுல அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். ஒரு நிமிஷம் அப்படியே. இப்ப என்னன்னா, அங்க பழைய காலத்திலேயே வந்து நிறைய டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு ஆண்டவர். அதெல்லாம் இப்போலாம் பார்த்தேன், இப்போ ஆச்சரியமா இருக்கும். நீங்க இந்த பாம்பன் பாலம் போடும் போதெல்லாம் பாலம் எப்படி போட்டிருப்பாங்க, கீழே இருந்து வரணுமே, கீழே இருந்து கல் அஸ்திவாரம் போட்டு வரணுமே, தண்ணி இருக்குது, எப்படி பண்ணுவாங்க? அதுக்கு வந்து இப்போ அதுக்கு நிறைய அந்த மோட்டார் கண்டுபிடிச்சிருக்காங்க. தண்ணி அப்படியே ஃபுல்லா அடிச்சு உள்ள போகும்போது தண்ணி இருக்காது அந்த இடத்துல, அப்படியே வந்து உள்ள வந்து அந்த ஒரு பக்கம் காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த பள்ளம் இருந்துகிட்டே இருக்கும், அதுல கம்பி வைப்பாங்க, அப்படி செட்டிங்ஸ், அதுல சிமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, செட் ஆயிரும். அது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த காலத்திலே ஆண்டவர் என்ன பண்ணாரு, பெரிய ஒரு மேக ஸ்தம்பம். இந்த மேக ஸ்தம்பம் வந்து சுழல் காற்று போல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். எங்க வானத்துக்கும் பூமிக்கு நடுவா அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு மேக ஸ்தம்பம். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த 2ஆக பிளந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால போய்கிட்டு இருக்கு. அது அப்படியே விலக்கி விட்டு போயிட்டே இருக்கு, இவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இந்த எகிப்துல இருந்து வந்த சேனைகள், பார்வோன் அவன் சேனைகளும், ஆகா கடலுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்கடா, போய் பிடிச்சிடலாம்னு அவங்களும் பின்னால இறங்குறாங்க. அப்ப உடனே கர்த்தர் பார்த்தாரு, அந்த மேக ஸ்தம்பத்தை அப்படியே முன்னால போறதை விட்டுட்டு இப்ப இவங்க ஜனங்களுக்கு பின்னால வந்துட்டார். அதே இந்த வசனத்தை சொல்லிருக்கு. அடுத்த வசனம் அப்படியே வாசிங்க. அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாக நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. பாருங்க, இது அவங்கள ஒண்ணு சேர விடவே இல்லை, பக்கத்திலே விடல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பக்கத்திலே விடல, அப்படியே துரத்திக்கிட்டே வர்றாங்க. இவங்களுக்கு போக முடியாம கர்த்தர் அவர்களை நின்று பாதுகாக்கிறார். இரவில் அக்னி ஸ்தம்பமாக
அந்த அக்னி ஸ்தம்பம் பாத்தீங்கன்னா நைட்டு வெளிச்சம் யாருக்கு வெளிச்சம் கொடுத்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துச்சு. ஆனா பார்வோனுடைய ஜனங்களுக்கு அது வந்து எப்படின்னா பக்கத்து நெருங்க விடாத ஒரு அனலாயிருச்சு. பக்கத்துல நெருங்க விடாம தீப்பிழம்பாக அவங்களை சுட்டெரிக்கிறதாக இருந்தது. பக்கத்து நெருங்க முடியல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே வெளிச்சத்தில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அது நைட்டு முழுக்க யாரும் நெருங்கி வராதபடிக்கு கர்த்தர் அரணான பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு மகிமை உண்டாக முடியாது. அடுத்து 23ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். பாருங்க, இப்ப சமுத்திர நடு வரைக்கும் வந்துட்டாங்க. நடு சமுத்திரம் வரைக்கும் வந்துட்டாங்க. எப்படியாவது பிடிச்சு திருப்பி கொண்டு போய் அடிமையா வச்சுக்கணும்னு சொல்லி கொண்டு போறதுக்கு வந்துட்டாங்க. அடுத்து 25 வாசிங்க. அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது அந்த எகிப்தியருடைய ரதங்கள் அது அப்படியே இந்த ரதத்தில் இருக்கிற சக்கரம் எல்லாம் கலண்டு போகும்படி செஞ்சுட்டாரு. அப்புறம் எப்படி ஓட்டுவாங்க? அதெல்லாம் கலண்டு போயிருச்சு. எல்லாம் அவங்க வந்த ரதம் எல்லாம் கலண்டு போயிருச்சு. குதிரையெல்லாம் மடங்கி விழுகுது. இப்படி ஆண்டவர் வந்து அப்படி பண்ணிட்டாரு. 26, 27 அப்படியே தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் செங்கடலை தாண்டி கரைக்கு போயிட்டாங்க. இப்ப சொல்றாரு ஆண்டவர் பார்த்து, மோசே திருப்பி உன் கோலை நீட்டு. நீ நீட்டும் போது கடல் ஒண்ணு சேர்ந்துறான். ஒண்ணு சேரும் போது எகிப்துல இருந்து வந்த ஜனங்களும் அந்த சேனைகளும் பார்வோனுடைய ஆளுகளும் பார்வோனும் அதுல மூழ்கியும்படிக்கு நீ உன் கரத்தை நீட்டுங்கிறாரு, கோலை நீட்டுங்கிறாரு. நீட்டியாச்சு. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். இன்க்ளூடிங் பார்வோனோட சேர்ந்து எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டார். யாரெல்லாம் அந்த ஜனங்களை பிடிச்சிட்டு போகணும்னு நினைச்சு வந்தாங்களோ, அடிமையா கொண்டு போக நினைச்சாங்களோ, அத்தனை பேரையும் சமுத்திரம் விழுங்கி போட்டது. அதனாலதான் நீதிமொழி 29:1 சாலமன் சொல்லி வச்சிருக்காரு, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். முழுக்க செங்கடலுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிட்டாங்களா? துரத்தி வந்தாங்க. எத்தனை வாதைகள் அனுப்பி, பேசாம அனுப்பிச்சு விட்டுரு. அவங்க முதல்ல கேட்டது 3 நாள் தான் கேட்டாங்க. நாங்க 3 நாள் போய் ஆண்டவருக்கு ஆராதனை செஞ்சுட்டு வந்துடுறோம்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில் ஆண்டவர் பார்த்தாரு, 3 நாளா, இனிமேல் அங்க போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் தப்பு வச்சுட்டு யாரெல்லாம் எதிராகி வந்தார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் சமுத்திரத்திலே தள்ளி போட்டார், கவிழ்த்து போட்டார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, இவ்வளவெல்லாம் நடந்துச்சு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சு வரேன் பாருங்க. அதுதான் நம்மளை குறிச்சு சொல்ல வரேன் பாருங்க. இவ்வளவெல்லாம் வேதனை நடந்துச்சு இல்ல, பார்வோனுக்குள்ள இவ்வளவெல்லாம் சம்பவிச்சு இல்ல. நீங்க இருக்கும் போதானே உன் ஆடு மாடு நல்லா இருந்துச்சு, அவன் ஆடு மாடுக்கு போற செத்து போச்சு. உன் பிள்ளைகளாம் பழச்சிக்கிச்சு, அவன் பிள்ளை வர செத்து போச்சு. உன் வீட்டுக்குள்ள தவளை வரல, அவன் வீட்டுக்குள்ள தவளை வந்துச்சு. உன் வீட்டுல பேனு வரல, அவன் வீட்டுல போற பேனு வந்துச்சு. இவ்வளவெல்லாம் செஞ்சு கண்ணில் பாத்தீங்கல்ல. அப்ப எப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு உத்தமமா நடக்கணுமா இல்லையா? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ என்ன பண்ணாங்க? 78ஆம் சங்கீதம் 78ஆம் சங்கீதத்துல 11-12 வாசிங்க. என்ன செஞ்சாங்களாம்? மறந்துட்டாங்களாம். ஆண்டவர் அவங்களை கூட்டிட்டு வந்ததவே மறந்துட்டாங்களாம். இதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்க. உங்களை இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து, இவ்வளவு பெரிய போராட்டத்துல இருந்து, அடிமைத்தனத்துல இருந்து, சாக போகிற நிலைமையில இருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்திருக்காரு. மறக்கலாமா? அது மறக்க வேண்டிய காரியம். அதெல்லாம் ஈஸியா மறந்து போகிற சம்பவமா? இதெல்லாம் நினைச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அவர்களுக்கு செய்ததை மறந்தே போனார்கள். அடுத்த வசனம். அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் ரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க.
கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி ம். தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். ம். என்றாலும் ம். அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து ஆ. வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். பாருங்க, இந்த வறண்ட வெளியிலே வனாந்தரத்துல உன்னதமான தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். கோபம் வருமா வராதா? இவ்வளவெல்லாம் உன்னை செஞ்சு காப்பாத்தி உன்னை வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவரை மறந்துட்டு வேற அந்நிய தெய்வத்தை நாடி நீங்க போனீங்கன்னா கோபம் வருமா வராதா? நிச்சயமா வரும், பலியா வரும். முதல்ல கோபம் ஊட்டுனாங்க, அப்புறம் பரீட்சை பார்த்தார்கள். எங்க எங்களுக்கு எல்லாம் பூரா இறைச்சி கொடுத்துருங்க பாப்பா, எங்களுக்கு பூரா எல்லாத்துக்கும் கறி கொண்டு வந்து கொடு பாப்பா, நாங்க எதிர்த்து வந்தப்ப எவ்வளவெல்லாம் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இன்னொரு இடத்த சொல்லிருக்கு, எரிச்சல் மூட்டினார்கள்னு வரும். இப்ப ஜனங்கள் செஞ்ச மகாபெரிய தவறு என்ன தெரியுங்களா? முதல்ல அவருக்கு கோபம் மூட்டினார்கள், அடுத்து பரீட்சை பார்த்தார்கள், எரிச்சல் படுத்தினார்கள். உண்மையில இந்த ஜனங்கள் என்ன செய்ய, தனக்கென்று ஜனத்தை ஏற்படுத்தி தேசத்தை, ஒரு நாட்டையே அவளுக்கு ஏற்படுத்தி, அது எப்படிப்பட்ட தேசமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். சும்மா வறண்ட நிலத்தை கொடுக்கல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரு, பிராமிஸ் பண்ணியிருந்தாரு, சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தாரு. அங்க கொண்டு போறதுக்கு கூட்டிட்டு வந்தாரு. வழியிலேயே மறந்து போயிட்டாங்க. அவர் செஞ்ச அற்புதங்கள் அதிசயங்களை இது இன்னைக்கு கேட்கிற நீங்க மறக்க முடியுமா? நம்மாலே மறக்க முடியாது. ஆனா ஜனங்கள் கண்ணார கண்டவர்கள் அன்றைக்கு மறந்து போனார்கள். அது 40ஆம் வசனம் 41 வாசிங்களேன். எத்தனையோ தரம் வனாந்தரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். போப்பா, நீ உன்னால என்ன செய்ய முடியும் அப்படி கேட்டாங்க. கடைசியில இவங்க மனுஷங்களா? உண்மையிலே கிடையாது, அந்த மனுஷ தன்மையே இல்ல. இவ்வளவு செஞ்சு, ஒருவேளை நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆண்டவர் ஏதாவது செஞ்சு நீங்க மறந்தீங்கன்னா உங்களை என்னன்னு சொல்ல நான் சொல்றேன். புலம்பல் 3:22 சொல்லுகிறது, நம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கிருபையே. அவர் கிருபையினாலதான் நம்ம உயிரோட நின்றுகிட்டு இருக்கிறான். மறந்துடுவீங்களா? மறக்க கூடாது. மறந்தாக்க நம்ம வேற. 41 வாசிச்சீங்களா? சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டு. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். கோபம் மூட்டினார்கள், எரிச்சல் படுத்தினார்கள், மட்டுப்படுத்தினார்கள், பரீட்சை பார்த்தார்கள். உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு சம்பவம். சரித்திரத்துல இன்றைக்கும் அந்த செங்கடல் 2ஆக பிளந்த இடம் இன்றைக்கும் இருக்கிறது. அதுல பார்வோனுடைய ரதங்கள் சிக்கிக்கொண்ட அந்த ரதங்கள் கூட இன்றைக்கும் இருக்கிறது. அதுல சிக்கி இருக்கிற சக்கரங்கள் கூட இன்னைக்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நடந்த சம்பவம் சாட்சியா இருக்கு, இன்னைக்கு சான்றுகளாக இருக்கிறது. ஆனால் தேவனை, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தே போனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இதனால என்ன சம்பவித்தது உங்களுக்கு தெரியுமா? உங்க மறந்ததுனால என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? அதை சொல்லி மட்டும் நிறைவு செய்கிறேன். வாசிக்கலாம். 62ஆம் வசனம் வாசிங்க. அதே 78ஆம் சங்கீதத்துல 62ஆம் வசனம். தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார். அப்ப ஒண்ணு இல்ல, கத்தியை தீட்டிட்டாரு. இனி ஒத்து வர மாட்டாங்க, இனி ஒத்து வர மாட்டாங்கன்னு தம்முடைய பட்டயத்தை கருக்காக்கி பட்டயத்துக்கு இரையாக்கினாரு. அது மட்டும் இல்ல, தமது சுதந்திரத்தின் மேலே கோபம் கொண்டார். நீ என்னடா எனக்கு வாரிசு, என்னடா எனக்கு பிள்ளை அப்படின்னு கோபப்பட்டார். 63 64 வாசிங்க. அவர்கள் வாலிபரை அக்கினி பட்சித்தது. அவர்கள் கன்னியாஸ்திரீகள் வாழ்க்கைப்படாத இருந்தார்கள். என்ன அநியாயம் பாருங்க. வாலிபர்கள் எல்லாம் அங்க அக்கினி வந்து அப்படியே சுட்டரிச்சு போட்டுருச்சான். கன்னியாஸ்திரீகள் பாருங்க, அவருடைய கன்னிகை வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணமாகவே போயிருச்சான். அடுத்து அவர்களுடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள். அவர்களுடைய விதவைகள் அளவில்லை. அவ்வளவுதான். கர்த்தர் இங்கே அன்னைக்கு சர்வ சங்காரம் பண்ணினாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எகிப்து தேசத்தையே மொட்டையடிச்சாரு. இன்னைக்கு இவங்களை அடிக்கிறாரு. ஏன்? இஸ்ரவேலின் தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள், எரிச்சல் படுத்தினார்கள், பரீட்சை பார்த்தார்கள், மட்டுப்படுத்தினார்கள். இவ்வளவு செஞ்சும் புத்தி இல்லையே. அவன் பார்வோனுக்கு தான் புத்தி இல்லாம செஞ்சிட்டான். அவன் அதோட சமுத்திரத்துல மடிஞ்சே போயிட்டான். அவனுடைய சரீரம், அந்த உடம்பு இன்னும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய உடம்பு இன்னமும் காய்ச்சி பிள்ளையில வச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு தரேன். உங்களுக்கு பார்வோனுடைய அந்த உடல், கடல்ல இருந்து எடுத்த உடல் இன்னும் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, பாருங்க. அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்? அவருடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால விழுந்தார்கள். அவருடைய விதவைகள் கூட அளவில்லை. ஏன்னா அது பழகி போயிடுச்சு.
ஆண்டவர் எப்படியாவது அடிச்சிருவாரு, செத்து போயிருவாங்க, இனி அழுது என்ன பண்றதுன்னு யாரும் அழாமே இருந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரை அவர் பரீட்சை பார்த்தார்கள், மட்டுப்படுத்தினார்கள், கோபமூட்டினார்கள், எரிச்சல் படுத்தினார்கள் என்பது. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அல்லது அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கூட மறந்தே போனார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 106ல 7:7 இருந்து நீங்க 15 வரைக்கும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. 13, 14, 15 மட்டும் வாசிப்போம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். எவ்வளவு நேரத்துல மறந்தாங்களா? சீக்கிரமா மறந்துட்டாங்க. அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். கேட்டதை கொடுத்தாரு. இறைச்சி வேணுனாங்க, காடப்பச்சிகளை கொடுத்தாரு. தண்ணி கேட்டாங்க, தண்ணியை கொடுத்தாரு. தண்ணி கசப்பா இருந்துச்சுனாங்க, மதுரமா மாத்தினாரு. அப்பம் கேட்டாங்க, வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாரு. என்னென்ன கேட்டாங்களோ எல்லாமே கொடுத்தாரு. ஆனா அவள் ஆத்மாவிலோ இளைப்பை அனுப்பினார். ஆங்கில வேதாகமத்துல லீன்னஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது திக்னஸ் லீன்னஸ் சொல்லுவாங்க. ஆனா அது மற்றொரு மொழிபெயர்ப்புல இல்னஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. வியாதி. இளைப்புங்கிறது வியாதி. ஆத்மாவில் ஒரு வியாதியை கொடுத்துட்டார். எதனால? இவங்க இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்துறதுனால, பரீட்சை பார்த்ததுனால அவர்களுக்குள்ளாக ஒரு இல்னஸ், ஒரு வியாதியை கட்டளையிட்டார். எப்பவுமே வியாதியோட தான் இருப்பான். ஆத்மாவில் வியாதிப்பட்ட இப்ப இருப்பான் பாருங்க. ஒரு சிலர் பார்க்க, என்னடா இப்படி என்னமோ சொல்லுவாங்க, வியாதிப்பட்ட மாதிரி இப்படி வர்ற அப்படிம்பாங்க. டேய், நான் இருக்கிறதே இப்படி தாண்டா. இல்ல நிறைய பேர் பார்க்கும்போது அப்படி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இத எந்த இடத்துல சொல்றாருன்னா, யோபு 34ல நீங்க 10ல இருந்து 14 வரைக்கும் வாசிக்கும் போது இதை சொல்றாரு பாருங்க. 14 மட்டும் நான் வாசிக்கிறேன். அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் அவர் மட்டும் கோபப்பட்டாருன்னு வைங்க. ஆண்டவர் கோபப்பட மாட்டார் சாதாரணமா. அவர் கோபப்பட்டாருன்னு வைங்க, அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினார்னா அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்து கொள்ளுவார். அப்படின்னு கொன்றுவாரு. கர்த்தர் கோபப்பட்டாரு, கொன்றுவாரு. பயம் வரணும். ஐயோ, நம்ம ஆண்டவருக்கு விரோதமா செய்யறோம், நம்மளை கொன்றுவாருன்னு சொல்லி பயம் வரணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு பயமே வரல. என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு போயிட்டாங்க. சாப்பிட்டோமா, தூங்குனோமா, எந்திரிச்சோமா, போனோமா, அப்படியே போயிட்டாங்க. அதனாலதான் அவள் ஆத்மாவிலே ஒரு இளைப்பை அனுப்பினார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்னஸ், வியாதி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அது வேண்டாம். அவர் செஞ்ச அற்புதங்கள் அதிசயங்களை கண்ணார பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறோம். செத்து போனவனை கூட 4 நாள் கழிச்சு எழுப்பி இருக்கிறாரு. வியாதி உள்ள அத்தனை பேர் சுகமாக்கி இருக்கிறாரு. குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினாரு. காது கேட்காத செவிடர்களை குணப்படுத்தினாரு. கண் தெரியாதவர்கள் கண் பார்வை கொடுத்தாரு. இப்படி அநேக அதிசயங்கள் அற்புதங்களை கர்த்தர் செய்திருந்தோம். அதெல்லாம் மறந்து போயிட்டாக்க நமக்கு அதே போல ஆத்மாவிலே இளைப்பை உண்டு பண்ணிடுவார். இன்னும் சொல்ல போனா கொன்றுவார். ஆமருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல அதுல 32 இருந்து 36 வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். ஆகையால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிற பாக்கியவான்கள். என்னை வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். அவ்வளவுதான், போதும். தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான்னு வச்சு, யாரெல்லாம் அவரை மறந்துடுறாங்களோ, யாரெல்லாம் அவரை பகைக்கிறாங்களோ, அவர்கள் தங்கள் ஆத்துமாவையே சேதப்படுத்துகிறார்கள். ஆத்துமா அழிவில்லாதது. அந்த ஆத்மாவிலே நீங்கள் படுகிற பாடுகள், கஷ்டங்கள் அநேகமா இருக்கும். அது ஆத்மா செத்து பிழைக்கும். அதுல புழு தோன்றி திருப்பி அழுகி அது எரிந்து நரக அக்கினி உங்களை மேற்கொள்ளும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால யாரெல்லாம் அவரை பகைக்கிறார்களோ, யாரெல்லாம் அவர் செஞ்ச காரியங்களை மறந்து போகிறார்களோ, அவர்களுக்கு நித்திய ஆக்கினை அவர்களுக்கு உண்டு. அதனாலதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தையை பேசுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல
கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். எங்கும் உள்ள மனுஷர் யாரும் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அறியாமையுள்ள காலங்கள், தேவனை பற்றி தெரியாத காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்து விட்டார். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அறியாமையுள்ள காலங்களை அறியாது போறேன், இதெல்லாம் தெரியாதுப்பா, இன்னைக்கு தாப்பா இந்த பார்வோனுடைய சங்கதியே தெரியும், இன்னைக்கு தான் எகிப்துல இருந்து வந்த சங்கதியே தெரியும் அப்படின்னா பொழைச்சிக்கிட்டீங்க. ஆனா எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க ஆண்டவரை விட்டு விலகி அவரை மட்டுப்படுத்தி அவர் பரீட்சை பார்த்தீங்கன்னா கொன்றுவார், அழிச்சிருவார், ஆத்துமாவில இளைப்பை உண்டு பண்ணுவார். அதுதான் வியாதிக்கு காரணம். உங்க வாலிபரை அக்கினி பட்சிக்கும், கன்னியாஸ்திரிகள் வாழ்க்கைப்பட மாட்டாங்க, ஆசாரியர்களை அழிப்பாரு. என்னென்ன காரியங்கள் பாருங்க, அது என்னென்ன சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்குவார், தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொள்ளுவார், கோபப்பட்டுருவாரு. இதெல்லாம் நடக்கக்கூடாது நமக்கு. அதனால பாருங்க, எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். என்னன்னு? மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் யாவருக்கும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். மனம் திரும்புங்க. உங்களுக்கு கர்த்தருக்கு ஆயுசை கொடுத்திருக்கிற கர்த்தரை நினைச்சு பாருங்க, உங்களுக்கு வேலையை கொடுத்திருக்கிற கர்த்தரை நினைச்சு பாருங்க, உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தரை நினைச்சு பாருங்கிறார். சங்கீதம் 103 8, 9, 10 அது மிகப்பெரிய நல்ல ஒரு விளக்கமான வசனம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் நல்லவர் தான், அவர் இரக்கம் உள்ளவர் தான், உருக்கமானவர் தான், நீடிய சாந்தம் உள்ளவர் தான், மிகுந்த கிருபையும் உள்ளவர் தான். ஆனா எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டாரு, என்றைக்கும் கோபம் கொண்டு என்றைக்கும் கோபமா இருக்க மாட்டாரு. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பாருங்க, நீங்க செஞ்ச பாவத்துக்கு தக்க மாதிரி உங்களுக்கு பதில் செய்யல அவரு. நீங்க செஞ்ச பாவத்துக்கும் குற்றத்துக்கும் எத்தனையோ தண்டனை இருக்கு, ஆனா அப்படிலாம் செய்ய மாட்டாரு, எப்பவும் கடிச்சு கொள்ள மாட்டாரு. ஒரு டைம் கொடுப்பாரு, உங்களுக்கு மனம் திரும்புவதற்கான டைம் கொடுக்கிறாரு. அன்னைக்கு அவங்க தான் மறந்துட்டாங்கன்னா நீங்களும் மறந்துடாதீங்க. அன்னைக்கு அவங்க தான் கர்த்தரை கோவப்படுத்தினாங்கனாக்க நீங்க கோவப்படுத்திடாதீங்க. அன்னைக்கு அவங்க கர்த்தரை பரீட்சை பார்த்தாங்கிறதுனால நீங்க பரீட்சை பார்க்காதீங்க. அன்னைக்கு அவங்க கர்த்தரை எரிச்சல் முட்டதுனால நீங்க எரிச்சல் படுத்தாதீங்க. இதெல்லாம் திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுமாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஒரு தயவு செய்து கர்த்தர் உங்களுக்கு செய்ததை மறந்துடாதீங்க. வெளிப்பாடு புத்தகம் 22ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் சொல்லுது. வெளிப்பாடு புத்தகம் 2ஆம் அதிகாரம், ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நீங்க மனம் திரும்பி ஆதியிலே மனுஷன் செய்த கிரியைகளை செய்யுங்கள். அப்படி இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலின்று நீக்கி விடுவேன். இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்துல உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து, அவ்வளவுதான். விளக்கு தண்டுங்கிறது நம்முடைய ஜீவனை குறிக்கும். அதை அப்படி பிடிச்சு அமைச்சு விட்டுருவாரு, அவ்வளவுதான். அதைத்தான் சுருக்கமா சொன்னேன், கொன்றுவார்னு. மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் உன்னிடத்தில் வந்து உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன்கிறாரு. ரொம்ப அழகா தமிழ்ல சொல்லியிருக்கு. விளக்கு தண்டை நீக்கி விடுவேன், எரிகிற அந்த ஜோதிய, அந்த உயிரை, ஜீவனை எடுத்துருவேன் அப்படிங்கிறார். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. காரணம் என்ன? மனம் திரும்பல, அவர் செஞ்சதெல்லாம் மறந்துட்டாங்க, அவர் கோபம் ஊட்டுறாங்க. இன்னைக்கும் ஜனங்கள் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிறார்கள். எதெல்லாம் கோபம் உண்டாக்கும் நிறைய காரியங்கள் இருக்கு, இன்னைக்கு சொல்ல முடியாது. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த ஒரு செய்தியில உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். அவருக்கு மிகப்பெரிய கோபம் ஊட்டுற, எரிச்சல் ஊட்டுகிற காரியம் என்ன தெரியுமா? அவருக்கு ஒப்பான சொரூபத்தை உண்டாக்கி வணங்குறது, விக்கிரக ஆராதனை. அது அவருக்கு எரிச்சல் உண்டாக்கும், கோபத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் அப்படிதான் செய்யறாங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் எனக்கு ஒப்பான எந்த சுரூபத்தையாகவும் நீ உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அவர் எரிச்சல் படுத்துகிற காரியம், கோபம் முட்டுகிற காரியம். இன்னைக்கு ஜனங்கள் அப்படி ஒருவேளை உங்கள் குடும்பத்தை சார்ந்திருக்கிறனா கூட சொல்லிருங்க, அவர் மகா எரிச்சல் உள்ள தேவன். நீங்க மனம் திரும்பாத பட்சத்துல விளக்கு தண்டை அவ்வளவுதான் எடுத்து போட்டுருவார். அதை மட்டும் சொல்லிருங்க. அகில அது மேல கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை பரீட்சை பார்ப்பதை விட்டு மனம் திரும்புவதற்கான வழியை பாருங்க. அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்க நினைக்காதீங்க, அவரை கோபம் மூட்டி பார்க்க நினைக்காதீங்க, எரிச்சல் படுத்தி பார்க்காம மனம் திரும்புற வழியை பாருங்கிறார். நான் இன்னொருக்கு நிறைவு செய்யறேன், முடிக்க முடியல என்னால. மனம் திரும்பாத பட்சத்துல விளக்கு தண்டை நீக்கி போடுவாருங்கிற மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. மனம் திரும்புங்க.
ஒரு உறுதி எடுங்க. ஆண்டவரே நான் உங்களை கோவப்படுத்த மாட்டேன்ப்பா, ஆண்டவரே உங்களை எரிச்சல் படுத்த மாட்டேன்ப்பா, ஆண்டவரே உங்களுக்கு விரோதமா நான் எந்த காரியம் பேச மாட்டேன்ப்பா, உங்களை மட்டுப்படுத்த மாட்டேன், பரிச்சை பார்க்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்துக்கங்க. மனம் திரும்புங்க. இன்றைக்கே மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை மீட்கவும் ரட்சிக்கவும் காக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் நிறைய நாங்கள் கேட்டிருக்கிற ராஜா. உமக்கென்று ஏற்படுத்தப்பட்ட சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டும் அவர்கள் மறந்தே போனார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அதனால் என்ன பலன் கிடைத்தது என்று சொன்னா, அவருடைய வாலிபர்கள் எல்லாம் அக்னியாலே பட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய கன்னியாஸ்திரிகள் வாழ்க்கைப்படாது இருந்தார்கள். அவருடைய ஆசாரியர்களை கர்த்தர் வீழ்த்தி போட்டார். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் அவருடைய சுதந்திரத்தின் மீது கர்த்தர் கோபம் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இப்படி யாரெல்லாம் இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து அந்த உன்னதமான தேவனை கோபம் மூட்டி கொண்டிருக்கிறார்களோ, அவளை எரிச்சல் படுத்துகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் யாவருக்கும் அவர் கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்து விட்டார். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் அறியாமையுள்ள காலத்தை போல இருந்து விட்டேனப்பா, இனிமேல் ஆண்டவரே நான் அப்படிப்பட்ட எரிச்சல் படுத்துகிற காரியத்தை செய்யாதபடிக்கு, உமக்கு கோபம் மூட்டுகிற காரியத்தை செய்யாதபடிக்கு நான் மனம் திரும்புகிறேன். கர்த்தாவே, நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, உம்மிடத்தில் மனம் திரும்பி வருகிறேன். என்னை பாதுகாத்துக் கொள்ளும், என்னை காப்பாற்றும், நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறாங்க. 10 விதமான வாதைகளை அனுபவித்த அந்த எகிப்தின் ஜனங்கள், பார்வோன் உட்பட அவனுடைய குடும்பத்தார் யாவரோடும் கூட கர்த்தர் அவனை மடங்கடித்தீரே, இந்த 10 வாதைகளின் கண்ணார கண்டும் கூட அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினானே. நீதிமொழி 29:1 சொல்லுகிறது போல, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவன்கிற வார்த்தை பார்வோனுக்கு பொருத்தமாயிருக்கிறதே. அதுபோல நாங்களும் எங்கள் வாழ்வில் நாசம் அடையக்கூடாதபடிக்கு, கர்த்தாவே எங்கள் பிடரியை கடினப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் எங்களை விடுவித்தருளும் என்று நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வாலிபர்கள் அக்கினால பட்சிக்கப்படக்கூடாது, கன்னியாஸ்திரிகள் வாழ்க்கைப்படாமல் இருக்கக்கூடாது, வாலிபர்களை கர்த்தர் மடங்கடிக்க கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் இருக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிற ராஜா. மனம் திரும்புகிற காரியத்தை கர்த்தர் அப்பட்டமாய் வெளிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு வந்திருக்க எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியா இருக்கும்படிக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நன்மை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அது ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உம்முடைய திருப்பாதத்துக்கு நேராக ஏறெடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.